Download ShareChat. ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் காலை நேரத்தில் ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவருக்கும் கொடுக்கிற அவருடைய திருவார்த்தை இந்த நாளின் விசேஷமான ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தையாக யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். இவர்களில் சன்னதராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருடைய சந்நிதியில் எரிகோவின் சமவெளிகளுக்குள் கடந்து போனவர்கள் ஏறக்குறைய 40,000 பேர். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் பார்வையிலே மேன்மைப்படுத்தினார். அப்பொழுது மோசேக்கு பயந்து நடந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்து நடந்தார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, மோசேக்கு பயந்து நடந்தார்கள். யோசுவாவின் வாழ்க்கையிலே அவன் பயந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இன்றைக்கு குடும்பத்தில், இன்றைக்கு உலக வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேகர் திருமணம் வேண்டாம் என்று நிராகரிக்கிற மக்கள், ஒதுக்குகிற மக்கள். திருமணம் என்றால் பிள்ளைகள், குழந்தை, மருத்துவம், செலவு, எதிர்காலம் என்றெல்லாம் இருக்கும். ஆகவே வேண்டாம். பல நிலையிலே பணம் சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே பார்க்கும்போது இதற்கெல்லாம் எதற்கு, ஒரு வேளை அன்றாட பிழைப்பு கிடைத்தால் போதும், அன்றாட வயிற்று உணவு கிடைத்தால் போதும் என்று சொல்லுகிற அந்த மக்களினுடைய வாழ்க்கை நிலையிலே கர்த்தர் அவர்கள் இஸ்ரவேலரின் எரிகோவின் சமவெளியை கடந்து போன 4,000 பேரிலும் யோசுவாவுக்கு பயப்படும்படியாக மக்களை ஏற்படுத்தினார். இன்றைக்கு நான் தனிப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய சமுதாயத்திலே நான் சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன், இந்த உலக சமுதாயத்திலே நான் சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எத்தனை பேர் உனக்கு எதிராக எழுந்தாலும், அவர்கள் போராடினாலும் அவர்களை நீ காணாதிருப்பாய். அவர்கள் வந்த வழி தெரியாது, இருந்த இடம் தெரியாது, அவர்கள் அடையாளமின்றி அவர்கள் அழிந்து போவார்கள். இன்றைக்கும் உலகத்தில் மிக மிக வித்தியாசமான ஒரு முக்கியமான நாள். இரசாயன போர்களிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நாள். ஆதியிலே போர்க்காலங்களிலே ஆயுதங்களை வைத்து போரிட்டார்கள், ஈட்டி, பட்டை, வாள் என்று சொல்லி. நாளடைவில் அது துப்பாக்கி என்று போரிட்டார்கள். ஆனால் அது பிற்பாடு மறைந்து வேதிப்பொருள்கள், இரசாயன பொருள்கள் மூலமாக போர் நடந்தது. அந்த போரில்தான் அந்த சமூகமே அழிந்து போகிற நிலை. இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நாமும் பல நிலையில் பாவம் என்ற இரசாயனம், இச்சை என்ற இரசாயனம், இன்னும் பல்வேறு விதமான போராட்டம், பொறாமை என்ற இரசாயனம், இவைகளிலே நாம் சிக்கி தவிக்கிற நம்முடைய வாழ்க்கையை கடவுள் மேம்படுத்தும்படியாக, அவர்கள் பார்வையிலே நம்மை உயர்த்துகின்றவர்களாக, அவர் உயிரோடு இருக்கும், நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் நம்மை கடந்து போகாதபடி நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு ஒருவருமே இல்லை, எனக்கு எவருமே இல்லை, என்னை கேட்பார் இல்லை, விசாரிப்பார் இல்லை, குணப்படுத்துவார் இல்லை, உதவுகின்றவர்கள் இல்லை. ஆனால் உன் தேவனாகிய கடவுள் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அவர்கள் யாரெல்லாம் உன்னை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் இருந்த இடம் தெரியாதபடி கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்கி உனக்கு பயந்து நடக்கிற மக்களாக, பணிந்து நடக்கிற மக்களாக மாற்றுவார். அந்த எண்ணத்தோடு கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த மாதத்தின் ஆண்டவரே நிறைவு நாட்களுக்காக நன்றி. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உம்முடைய உயிர்த்தெழுதலை மகிழ்ச்சியுற்று எங்களுடைய அச்சத்தை நீக்கி, ஆண்டவரை அறியாமையை நீக்கி, ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய விழிப்பை கொடுத்து எங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை விதைத்த ஆண்டவர், இந்த நாளிலும் ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கிற போராட்டங்களை எதிர்த்து
நாங்கள் ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை, ஒருவரும் எங்களை மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு துணை புரிந்தரும். உண்மை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.